மோஸ்ட் அஃபெக்டட் ஒன்ஸ் யாருன்னு கேட்டா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர்ந்து வந்து மற்ற இடங்களில் வேலை செய்கிறவர்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்மல் செக்டார்ஸ்ல ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு மாத சம்பளம் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது, தங்கிறதுக்கு இடம் இருக்காது, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்கும். குடும்பத்தோட வீட்டில் இருக்கிறவர்களாவது ஏதாவது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம். அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறதாக நிறைய நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் சிலர் வந்து எங்க சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி நடந்தே சிலர் போறாங்க, சிலர் சைக்கிள்லயே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் போனதாகலாம் சொல்றாங்க. அப்படி போனவங்க சிலர் செத்து போயிருக்கிறாங்க. ரயில்வே டிராக்ல போனா ஷார்ட் கட்ல போயிடலாம்னு சொல்லி ரயில்வே டிராக்ல போன ஜனங்கள் ட்ரெயின் வராதுன்னு நினைச்சு டிராக்ல படுத்திருந்த 17 பேர் நேற்று செத்துட்டாங்க. அப்போ பலர் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால நம்மில் பலருக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, வசதியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு நல்ல ஷூ இல்லையே என்று சொல்லி ஒருத்தர் வருத்தப்பட்டாராம், கால் இல்லாதவனை பார்க்கிற வரைக்கும். அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். அது கர்த்தருக்கு பிடிக்கும். அது மாத்திரமல்ல, நம்மால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவணும், கொஞ்சமாவது உதவணும். கவர்மெண்ட் நிறைய பேர் குறை சொல்லுகிறார்கள், ஆனா இலவசமா ஃபுட்டு கொடுக்கறாங்க, ரேஷன்ல பொருட்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கிற ஓனர்ஸுக்கு இதை மட்டும்தான் நீங்க நம்பி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்கிறார்கள். இபி பில் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இலவசமா பஸ் ட்ரெயின் எல்லாம் இயக்குகிறார்கள். கவர்மெண்ட்டும் எதிர்பாராத ஒரு உலகளாவிய ஒரு போராட்டம் உலகம் முழுவதும் இருக்குதுன்னா இப்படிப்பட்டது அவங்க சந்திச்சது இல்லை. அப்ப இந்த சூழ்நிலைகள்ல இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்கணும். நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட ஒரு ப்ராவர்ப், சிறு துளி பெருவெள்ளம். வேதத்துல கூட பாத்தீங்கன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம். கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் தன்னையே ஒரு கடன் வாங்குகிற ஒரு நிலைமையில வைத்து பார்க்க கூட அவர் வெட்கப்படவில்லை. ஒன்று, அவர் கடன் வாங்கினால் கண்டிப்பா வட்டியோட கொடுப்பார். அதற்கு ஆதாரமும் இருக்குது. ஏன்னா அந்த தாளந்துகளை கொடுக்கிற வழியில இயேசு சொல்லுகிறார், நீ அந்த காசுக்காரர் வசத்துல போட்டு வைத்திருந்தால் நான் வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில மாத்திரமல்ல, ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறாரு, நன்மையை தந்திருக்கிறாரு, நான் நல்லா இருக்கிறேனே, என்னுடைய ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி கொஞ்சமாவது நம்ம எல்லாரும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். முக்கியமாய் கிறிஸ்தவர்கள் கொடுத்து பழக வேண்டும். ஏன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமியில பாவியா இருந்த நமக்காக கொடுத்தார். அந்த குமாரன் தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கறதுலதான் மகிழ்ச்சி. எப்ப பார்த்தாலும் பெட்டிஷன் போட்டு ஆண்டவர் எனக்கு அதை தாங்க இதை தாங்க அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லிட்டு most of us have learned to be more greedy to receive more than what we want. Brother Stanley அடிக்கடி சொல்லுவாங்க, God will meet all my needs but not my greeds. அப்போ நம்ம பேராசையா இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, என் கையில 1000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 100 ரூபாய் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கிற வேளையில கர்த்தர் அவர்களோடும் பேசுவார், நமக்கும் மன நிறைவை கொடுப்பார். நம்ம give and it shall be given unto you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப பணமா தான் கொடுப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பம், ஒரு குழந்தை நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுகிறோங்கிற மன திருப்தி, சந்தோஷம் பணத்தால கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இன்றைக்கு தங்க இடம் இல்லாமல், சாப்பிடுகிறதுக்கு வழி இல்லாமல், சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும், இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காகவும் பலர் சுகமடைந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம். திரும்ப ஜூன் ஜூலை போன்ற மாதங்கள்ல பயங்கர ஒரு ஸ்டீப் growth இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். அதுல நம்முடைய அருமையான ஜனங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இந்த 3 விஷயத்துக்காக நீங்க சுருக்கமா ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். அன்பின் பரலோக பிதாவே, விசேஷமாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்காக நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய நிலைமையை நீர் மட்டுமே அறிந்து புரிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீரே அவர்களுக்கு செய்ய முடியும் கர்த்தாவே. அப்பா, இந்த வெளியிலும் கூட அப்பா கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான மரண பயங்கள்
ஆண்டவரே, அந்த நோயினாலே ஏற்பட்டிருக்கிறதான விளைவுகள், சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற எல்லா உபாதிகளும் நீங்க நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். அவர் தழும்புகளால் குணமானோம், குணமானீர்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவே, கொரோனா வைரஸ் மற்றவர்கள் வராதவர்களுக்கும் அப்பா நீர் பாதுகாப்பை தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பாதுகாக்க வல்லவர். ஆண்டவரே, உடைய இரத்த கோட்டைக்குள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மறைத்துக் கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துல வல்லமை உண்டு. எகிப்து ஜனங்கள் பயங்கரமான கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட நேரங்கள்ல ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அவருடைய நிலைக்கால்களில் பூசப்பட்டது. இன்றைக்கும் நம் அனைவருக்கும் ஆண்டவரே கிருபையா இறங்கி நீர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் இருக்கிற வல்லமையினால எங்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தீங்க. அது எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய நெற்றிகள்ல, நம்முடைய நிலைக்கால்கள்ல, நம்முடைய வாகனங்கள்ல ஆண்டுடைய ரத்தம் பூசப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மெய்யாகவே பாதுகாக்கும், சுகம் கொடுக்கும், நன்மையினால் திருப்தியாகும். God bless you. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ.